Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for Manjugal Boys Part 2 reaction. And guys, in this video there will be a limited amount of reaction because of copyright issues. But if you want to watch our complete uncut reactions, you can follow us on Patreon. The link is in the description. Please follow us on Patreon, support us on Patreon, show your love on Patreon. So let's start. Your love. Let's start. Let's start. தெளிவா சொல்லு. கீழ அந்த கல்லுக்கு பக்கத்துல இருக்க முடியா? அங்க எதுக்குடா போய் தொலைஞ்சீங்க? உங்களை யாரா அங்க போக சொன்னா? ப்ளீஸ் சரி, ஒண்ணு இல்ல பதறாதீங்க. காட் வேலை இப்பதான் இந்த பக்கம் போனாரு. உடனே போய் பாருங்க அவரை. போங்க, சீக்கிரம் போங்க. அனிலே എന്താടാ? பாரு. ഇരിക്കാം. വരും. അവരെ ആളെ വിളിക്കാൻ ഇരിക്കേ. സുഭാഷ് പോയി. കുഴി പോയിട്ട് ആരെങ്കിലും വിളിക്കണം, കാല് പിടിക്കണം പ്ലീസ്. ஏம்பா எந்த ஹெல்ப்பும் கேட்டு இங்க சிக்கல்ல மாட்டிக்காங்க. முதல்ல நீங்க ஊருக்கு போங்க. கிளம்புங்க. எதுக்குப்பா சின்ன பசங்களை பயமுறுத்திட்டு இருக்கீங்க? போய் என்ன உதவி பண்ண முடியுமா போய் பாருங்கப்பா. நீ வெளியூர்ல வளர்ந்தவ, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த குடிய பத்தி உனக்கு தெரியாது. நம்மளால உதவி பண்ண முடியாது. நீங்க கிளம்புங்கப்பா. சீக்கிரம் ஊர் விட்டு கிளம்புங்க. അങ്ങനെ പറയല്ലേ. പ്ലീസ് അണ്ണാ, ആരും ഇല്ലണ്ണാ, രക്ഷിക്കണ്ണാ പ്ലീസ്. நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் டவுனுக்கு போய் போலீஸ் கூட்டி வாங்க. அவங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. வேண்டாம், நீ பேசாம இருப்பா. நீங்க சீக்கிரம் போங்க, போயிட்டு போலீஸ் கூட்டி பேய் பிசாசு ஆண்டாது, பயப்படாது. സുഭാഷ് കുഴി പോടാ. അവന്റെ അനുഭവം കുഴി പോയി. അവൻ കളിപ്പിക്കണായിരിക്കൂടാ. ഇങ്ങോട്ടാടാ. എന്തായി? എടാ അവന്മാർ പോലീസിനെ വിളിക്കാൻ പോയിട്ട് നിങ്ങളിവിടെ എന്തെടുക്കലാണ്? ഞാനും എന്നോട് ഒന്ന് വാടാ. What happened to him? He's shocked. സുഭാഷേ, എന്താടാ? അവിടെ എന്തായി? അവര് പോലീസ് സ്റ്റേഷൻ പോയിട്ട് വിട്ടാ. ആളോട് ചൊല്ലു. എന്തായി? എന്താടാ? സുഭാഷേ, தள்ளுப்பா, தள்ளு. எடுத்து விட்டு தள்ளிப்பாங்க. நகரு. இப்படி வாங்க. எவ்வளவு ஆபத்தான இடம் தெரியுமா இது? வாங்க. நவருங்க. எல்லாத்தையும் கொடு. இது எதுக்கண்ணா? நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. நான் சொல்றேன், எல்லாத்தையும் கொடு. Oh, rain. The pit will fill with water, man, if it starts raining. Very nice set, trust me. Big problem now.
സാർ ഞാൻ കൂട്ടുകാരുടെ കുഴി പോയി സാറേ. யாரையா நீங்க? கூட்டுകാരുടെ കുഴി. யார் இவனுங்களெல்லாம் உள்ள விட்டது? ஸ்டேஷன் ஃபுல்லா தப்போகள் ஆக்கிட்டு இருக்கானுங்க. சாரே குழி போய் சாரே. ஏய் பசங்களா இங்க வாங்க. இங்க வாப்பால. யாராவது ஒருத்தன் பேசு. சார் ஒண்ணு வா சார் ഞങ്ങൾ പ്രശ്നത്തില. ഒന്ന് കൊലയാളിയാ? என்ன பிரச்சனை? தண்ணி போட்டு உங்களுக்கு அடிச்சிட்டீங்களா? അല്ല സാർ അങ്ങനെയല്ല സാർ. ഞങ്ങളുടെ ഫ്രണ്ട് കുഴി വീണു പോയി സാർ. ഒന്ന് ഹെൽപ്പ് ചെയ്യണം. குழிக்குள்ள விழுந்தவன தூக்கிட வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு இங்க வந்தீங்க? ஆமா எந்த குழி? குணா கேவில. இது குணா கேவா? ராமையா கேட்டியா? குணா. So it's happening again and again, like if you see. பாரு உன் ஃப்ரெண்ட் திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டான்ல. என் காலை பிடிச்ச ஒன்றும் ஆக போறது இல்லப்பா. உன் ஃப்ரெண்டு வரமாட்டான். அவனை யாராலையும் திரும்ப கூட்டு வர முடியாது. Nobody is bringing him back. அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? டெவில்ஸ் கிச்சன். சாத்தானின் சமையல் அறை. வெள்ளக்காரன் வச்ச பேரு. அவன் வந்து சும்மா வைப்பானா? அப்புறம் கமல் சார் இங்க வந்து படம் எடுத்து விட்ட பிறகுதான் குணா கேவின்னு ஆச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல மட்டும் இது வரைக்கும் 13 பேர் உள்ள விழுந்திருக்காங்க. உள்ள விழுந்த யாரும் இது வரைக்கும் திரும்ப வரல. ஏன் அவன் பணம் கூட கிடைக்கல. இதோட ஆழம் 900 அடி இருக்குங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க கொடைக்கானல் மலை உயரம் இருக்குங்கிறாங்க. எல்லா ஃபோர்ஸும் வந்து இறங்குச்சு. அன்னைக்கு டியூட்டியில நானும் இருந்தேன். சாந்தியம் பண்ண சின்ன எலும்பு துண்டு எடுத்துட்டு 15 லட்சம் தரேனாரு. அன்னைக்கு தேதிக்கு 15 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறவங்க இந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா யாரும் முன்ன வரல. ஏன்? பணத்தை விட மனசு உசுறு பெருசுன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒன்றும் பண்ண முடியல. நீங்க கேரளால இருந்து வந்த சாதாரண டூரிஸ்ட் பசங்க. உங்களால என்ன செய்ய முடியும்? போலீஸ் எனக்கே ஆர்டர் போடுறியா? உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். நீங்களே கூட்டு வந்து மர்டர் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கடன் கொடுக்குறீங்களா? Oh my god, oh my god. எப்படி ஒரு ஊருக்கு போறான்னு பாக்குறேன்.
அப்புறமல்ல என்னையப்பா தேடுற? உடாக்குள்ள ஒரு பையன் விழுந்துட்டானே கேரளாக்கார அது கூட தெரியாம உட்காந்து தின்னுகிட்டு இருக்கா. என்னப்பா சொல்ற? வாண்டா ஐயோ என் வேலை. ச்சே, ஒரு மனுஷன் நிம்மதியா சாப்பிட கூட முடியல. பசங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. என்னென்ன வேலைக்கு வேட்டு வச்சிருக்கீங்க போல? இந்த பசங்களோட வந்த ஒருத்தன் ஐயா ஐயோ கதிரேசா இவனை எல்லாம் கூப்பிட்டு போய் அங்க என்ன நினைச்சு என்ன ஏதுன்னு விசாரியா. சரிங்க. ஐயோ போறப்ப சும்மா கையாடிட்டு போகாத. கயிறு டார்ச் லைட்லாம் வாங்கிட்டு பண்ணிடுறேன். மீடியா காரங்களுக்கு வேற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இருக்கிற பிரச்சனையில என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த லூசு வேலை என்ன பிரச்சனை வர போதும். அங்க என்ன புடுங்க வாட போனீங்க. மூஞ்சிங்களப்பா முடிச்சுட்டு வந்து ஏன் தாலியா இருக்கிறாங்க. அடிச்சுடியா அவனுங்களா. டேய் உங்களை என்ன வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? எந்திரிச்சு வாங்கடா. ஏய் கதிரேசா, ஏற்கனவே பசங்க அடி வாங்கல, பயந்து போயிருக்காங்க. பார்த்து கூட்டு போகணும். ஏன் அந்த குகையில போய் நொட்டும் போது பயம் அங்க போச்சு. ஏய் விடியா, இந்த மலையில வேற என்ன புடுங்க போறோம்னு தெரியல. வாங்கடா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? போங்க. வேட்டுக்குள்ளே இருக்காங்க. சாரே என்னடா அவ கயிறு வாங்கண்டே. கயிறு எல்லாம் போற வழியில கிடைச்சா வாங்கலாம். ஒரு பாயிண்ட் அத்தியாவசியம் ஒரு பாயிண்ட் கொடுத்துரு ப்ளீஸ். அத்தியாவசியம் என்னடா வந்தமா ஊர் சுத்தி பார்த்தோமா பேசாம போனமான் இருக்கணும். சத்தம் போட்டுருக்கீங்க. நீங்க பேசாருங்க. சப்போர்ட் பண்ற கட்டிங்க.
clothes got ripped off. He's badly injured, man. Look at that rock. Oh my He god. can go down more. Yeah. This is the balance. This is scary. ஏய் மெதுவா போடா. அண்ணே போலீஸ் என்ன இவ்வளவு லேட்டா வராங்க? எப்போ கூப்பிட்ட நேரத்துக்கு வந்திருக்காங்க? வந்தது பெரிய விஷயம். செல்லு செல்லு நான் வரேன். சார் வந்து வேகம் சொல்லு. டேய் உங்க அவசரத்துக்குலாம் எதுவும் பண்ண முடியாதுடா. நான் என்ன சின்ன பையனா? வயசாகுதுல்ல. என்ன குமரா? அதுக்கு போச்சா? ஆமா சார். தள்ளி விட்டா பிரசாரோட இருந்து வேமாங்க சார். அவசரம் முடியாம இருக்கீங்க. வாங்க சார். மெதுவா. மெதுவா சார். பார்த்து கால் வைங்க. இப்படியே இருக்கா? ஆ? Please, bro. டேய் டோம் நீங்கடா அந்த பக்கம் உள்ள போட்டு வந்தா? சார் கிருஷ்ணகிரி இருக்கு. என்ன பண்ணுறீங்க சார்? நான் சொல்லுறேன். நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன். சார் நல்லா காலாண்டு கூட சரி சார். எங்கேயா போன? சார் சாப்பிட போனேன் சார். அதுக்குள்ள இப்படி ஆகி போகுது சார். இதெல்லாம் ஒரு காரணமா? உன் வேலை போக போகுது பாரு. டேய் வண்டி எடுறா. எங்கப்பா? வண்டி எடுறா. என் வண்டி எடுக்கல சார். வண்டி எடுக்க மாட்டியா? നീ വണ്ടി എടുക്കാൻ വയ്യേ. ഉൻ വണ്ടി കൊടക്കാണ് താണ്ടാது. സാർ ഞങ്ങളോട് കത്തിക്കുന്ന് പറഞ്ഞാലും വേണ്ടില്ല സാർ. ഞാൻ വണ്ടി എടുക്കില്ല. என்னடா சார் சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார். டோம்லிக்கே நீ உள்ள வராத. என்ன பத்தி தெரியும்ல. மஷ்ரூம் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். யோ கதிரேசா என்னையா வந்து வராதமா பாத்து பார்க்காம முடிவு எடுக்கற? நான் இது கொலை கேஸ் அப்புறம் கோர்ட் கேஸ் அலைய வேண்டியது வரும். மழை குறஞ்சி Stop. But he is very badly. He is injured. He is very badly injured. It's not even moving. Like, and if it is moved, then it will be more difficult. He might go Yeah. down. Okay, really stop it. On the spot. என்னப்பா சொல்ற? தம்பி இங்க இருக்குல்ல நீ தான் பெரிய ஆளா தெரியற. கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. ஸ்டேஷனுக்கு போனா அவங்க ஃபேமிலிக்காவது இன்ஃபார்ம் பண்ணலாம்ல. സാർ അവന്റെ വീട്ടിൽ പോയിട്ട് എന്തോരേ ഞങ്ങള് അവനില്ലാതെയൊക്കെ ഞങ്ങൾ നാട്ടിൽ പോകും. ஏய் டோமினிக் உனக்கு இந்த இடத்த பத்தி நல்லா தெரியும்ல. உண்டியில காசு போடுற மாதிரி அந்த குடிக்குள்ள விழுந்தா. அவன் வீதி அவன் போயிட்டான்.
நம்ம என்ன பண்ண முடியும்? தம்பி, சார் சொல்ற சரிதான். மேலே போயிட்டு என்ன பண்ணாலும் யோசிக்கலாம். தம்பி எந்திரிப்பா, எந்திரிங்க. தம்பி எந்திரி, வா போலாம் வா, எந்திரி. எந்திரிங்கப்பா, சொன்னா கேளுங்கப்பா. எந்திரிங்க, எந்திரி, எந்திரி, சொன்னா கேக்குறேன். எந்திரி. No, he's unconscious. He's just maybe imagining, I think so. No, he's alive. He's alive, but he might be unconscious because there is no injury when he's walking. Yeah, there is. I think so. Look at him, man. He is very badly injured. It's on 1 day today. Come on. One more time. Come on, let's help them now. Come on, come on. This is such a scary man. Yes, yes, yes. Oh. வர முடியாத இடத்தோட புழு புருண்டு இப்படியே கிடைக்கும். சாரி சார். ஒரு புண்ணாக்கும் பண்ண வேண்டாம்.
ப்ரிகிப்டட் ஏரியான்னு தெரிஞ்சிருந்து ஒருத்தன் உள்ளே இறங்குறான்னா சார் இருக்கா? டோன்ட் டேக் ரிஸ்க். ஃபார்மாலிட்டிஸில் நல்லா இருக்கோ அதை மட்டும் நீ பண்ணு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஐயோ தாமஸ் சார், என்ன மூஞ்சி ஏதாவது தெரியுதா? எத்தனை அடியில் இருப்பான்? சார் அவன் கத்துறது எக்கோ அடிக்கிறதுனால எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்னு எங்களால் கால்குலேட் பண்ண முடியல சார். நல்ல கேர்ஃபுல். அப்படி வச்சிருப்பா சார், பார்த்து சார். ஏய் கேக்குதாடா? என்னத்த கேக்குதோ? ஐயோ கயிறா இருக்க. யோ மெதுவா வாயா, நீ போய் உள்ள விழுந்துடாத. இங்க என்ன கறிக்கஞ்சியா ஊத்துறாங்க? எல்லாமே உட்கார வச்சிருக்க, மேல சொல்லியா? சார் சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க சார். இந்த ஊருக்காரங்க குறை நேரம் ஆயிடும். അസേജു ഇത് നടക്കണ കാര്യമല്ല, വെറുതെ സമയം പോണേണ്. അവ അടുത്ത് കുഴിയിലിറങ്ങി നോക്കാൻ പറ. അവരെന്തൊക്കെ പറയാനുണ്ടല്ലോ, ഇവന്മാരത്തിന് ചൂണ്ടിട്ട് നോക്കണം കോപ്പ്. നീ വന്നേ. കാര്യം പറയട്ടെ എനിക്ക്. എന്നാ സാറേ ഒന്നുമില്ല, അവന്റെ ജീവനുണ്ട്. കുറെ നേരം നിങ്ങൾ കയറിട്ട് കളിക്കാൻ തുടങ്ങി. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உடனே உள்ளே இறங்கிறதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணு சார். நீங்கள் தான். யோ நான் தான் சொல்கிறேன், உடனே உள்ளே இறங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு சீக்கிரம். எல்லா வேலையும் நடக்கும், வர வைப்போம். கூட்டு போய் Trust me, and that too at night time. Super scary. டேஞ்சரான இடம்னு பயப்படாத, நான் இருக்கேன். யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்திக்க. ஃப்யூச்சரில் உன் சர்வீஸ் ரெக்கார்டு நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் முடியாது சார். யோ தாமஸ் சார், இங்கே வா. என்னையா கன்ஃபியூஷன்? சார் பசங்க புள்ளிக்குள்ளே இருங்க, பயப்படுறாங்க. யோ உள்ளுக்குள்ள ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சியா? ஏதாவது பண்ணி காப்பாற்ற பாரியா? சார் நீங்கள் சும்மா இருங்க சார். ஏன் தாமஸ், உங்களால் முடியலன்னா ஊர்க்காரன் எவனா கூட்டு வந்து இறங்க சொல்ல வேண்டியதானே? சார் சார் என்ன லோக்கல்லேருந்து யாரும் வரமாட்டாங்க சார். சூசைட் பாயிண்டில் பணம் எடுக்கிற ஆனது இல்லை.
இல்லையா சார் ஒரு என்ன ഞാനിറങ്ങാം സാർ உன்னை அங்கதானே இருக்க சொன்னேன் தேவைன்னா கூப்பிடுறப்போ സാർ ഇനി മാറിക്കാൻ പറ്റില്ല സാർ കുറെ നേരെ നിങ്ങൾ തിരിഞ്ഞളിക്കാൻ തുടങ്ങി നിങ്ങളെ കൂടെ പറ്റില്ലെങ്കിൽ നമ്മൾ ഇറങ്ങിക്കോളാം தமிழ் புரியுமா இதுக்கிட்ட நாங்கள் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை புரியுதா സാർ ഇത് റിസ്ക് ആണ് സാർ ഇത് സമ്മതിച്ചില്ലെങ്കിൽ ഞങ്ങൾ എല്ലാവരും കൂടി ഈ കോയിലോട്ട് എടുത്ത് ചാടും ஏய் என்ன ஹீரோ நினைப்பா ட்ரைனிங் எடுத்தவனுங்களே இறங்குறதுக்கு பயப்படுறானுங்க சூசைட் பாயிண்ட்ல இறங்கி பணம் எடுக்கிறவங்க கூட பயப்படுறான் நான் இறங்குறேன்னு சொல்றேன் ஏன் சார் அவரை பயமுறுத்துறீங்க உங்கள யாரும் ஒருத்தர் முன்னுக்கு வரலையா குழியில விழுந்தவனை காப்பாத்துறது உங்களுக்கு அது ஒரு வேலை ஆனா அவருக்கு அப்படி இல்லை சார் யோ இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நாங்க யோசிக்கிறோம் தம்பி ഇറങ്ങുന്നത് ഭയങ്കര റിസ്ക് ആണ് നീ ശരിക്കും ആലോചിച്ചിട്ട് തന്നെയാണോ നീ ആണെങ്കിൽ എന്ത് ചെയ്യും നീ ഇറങ്ങിയില്ലെങ്കിൽ ഞാൻ ഇറങ്ങും Oh my god. Look at his condition, yaar. Very well made movie. See, it's still not end. I'm waiting for the climax part 2, but till now, the way it has shown, the way it was set, it was known as Devil's Kitchen. Devil's Kitchen. So when a body fell, basically Satan is cooking food. That is the thing there. So 13 people have been inside that hole. No one has come. And the last one was the chief minister's son. He was giving reward too. And he had all the resources. Yeah. But still he couldn't save him. Oh my god. And that scene when it was raining, the French, the way they were trying to stop the water. At that moment when he started, like, when he was able to, like, shout. Yeah. That moment it was like. But if you see his condition, because of all rain, he is full like muddy and all. And he's also very badly injured. I'm pretty sure he might have issued the back and like everything might be broken, of course, because he cannot move. And he's at the edge. If he moves a little bit like this, he's gonna go more down. Actually. Damn. This is crazy, man. This is actually crazy. And but the what police officers, seriously. They are. I was not expecting No, that. but it's a local myth also, right? Yeah. Because anybody who has been there, they have seen it before. Yeah. And even it was even restricted And areas. I think this is the first time they might have heard someone's voice who is shouting, like, get me out of here, basically. So that was the thing. And also the kind of backstory happening, like when they were kids and then when they were grown up. When Kids they and grown were up. kids, I was just wondering even that. But nice photograph. Nice the way he hit Playing the that drum, hide and seek. hide and seek and everything, related. yes, Then the yes, water yes. scenario, he was scared of water. Very nice. People commented a lot when they were doing tug of war, remember? The opposite team was the real Manjuba boys. Oh, yeah, this is a real story, right? Yes. Oh, I actually So forgot this. during tug of war, remember? The team who was opposite, they were the real Manjuba boys. Who won? Yes. Oh, nice. So that means. I am holding so much. Like, I want to do research, but I will watch the movie and do more research. Even I'm waiting for that. Let's see. Let's watch more, guys. We'll wait for the climax part 2. Yes. Meanwhile, do like, subscribe, Share, comment, click on the bell icon.